முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன் யூகேலேருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நேற்று வீடியோ அந்த வேல்மரல் பூஜையில் தோன்றிய முருகப்பெருமான் உடைய அற்புத காட்சி அப்படிங்கிற மாரி இதுக்கு முன்னாடி வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா, தயவுசெய்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அந்த மாரி ஒரு காட்சி. அந்த கமெண்ட்ஸையும் நீங்க படிச்சு பாருங்க. 400 பேருக்கு மேல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அம் அது வந்து ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து அப்படியே நெகிழ்ந்து போற அளவுக்கு வந்து அப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்க அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, மறக்காம பாருங்க. உண்மையா. அதாவது என்னதான் லைஃப்ல வந்து பிரச்சனை இருந்தாலும், அந்த அந்த ஒரு காட்சிய பார்த்ததுக்கப்புறமா, நமக்கு இது போதும்டா நமக்கு, முருகன் இருக்காருடா அப்படின்னு தோணும். அந்த மாரி ஒரு வீடியோ அது. ஓகேங்களா? ஸோ ஓகே. இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா, அதே மாரி அத விட இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கும் பார்க்க போறோம். அ இதுல என்னன்னா, இன்னைக்கு வீடியோல என்ன ஒரு விஷயம்னா, முருகப்பெருமான் ஒருத்தங்க வழியாக நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிய வந்து காட்டிக் குடுக்குறார். மிகப்பெரிய ஒரு விஷயம் நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த மாரி முருகப்பெருமான் இவ்ளோ லென்த்தியா வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு கனவுல பேசி இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்ல. ஏன்னா அவ்ளோ பேசியிருக்காரு. அவ்ளோ வந்து விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத பார்ப்போம். அதே மாரி பங்குனி உத்திரம் வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி வருது. அத ஒட்டி நடந்த அதிசயம் தான் இது. நம்ம வந்து பங்குனி உத்திரத்துக்கு இந்த மாரி கூட வேண்டுதல் வைக்கலாமா? அப்படிங்கிறத இந்த கனவ சொல்லிட்டு முருகப்பெருமான் என்ன சொன்னாருங்கிறத விலாவாரியா நான் சொல்லிட்டு, இப்ப என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய முருகப்பெருமானின் மேல இருக்கிற அந்த பக்தியும், பாசத்தையும் அடுத்த லெவல்ல வந்து கொண்டு போகக்கூடிய நெறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல வந்து வீடியோவா பார்த்துட்ருக்கோம். அதனால நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதையும் மிஸ் பண்ண வேணாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ம் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர். எனக்கு தெரிஞ்ச அவங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவங்கள நல்லா தெரியும். இந்த சகோதரர் நல்லா தெரியும். இந்த சகோதரர் வந்து பத்தி நாம வந்து கொஞ்சம் சொல்லியே ஆகணும். எப்படின்னா, என்ன முருகப்பெருமான் இவருக்கு மட்டும் கனவுல வந்து இவ்வளோ நேரம் இவ்வளோ டீட்டெயில் சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவரு ஆன்மீகத்தில வந்து பயங்கரமான ஆத்மார்த்தமான ஈடுபாடு. சாய்பாபா கோயில்ல வந்து மணிக்கணக்குல வந்து இவரு சேவைகள் பண்ணுவாரு. எல்லா கடவுள்கள் மேலயும் வந்து அவ்வளோ ஒரு ஈடுபாடு. அதே மாரி இவர் மேல வந்து கடவுளோட அருள் வரும். முருகன், அம்மன் இப்படி வரும். இந்த வீடியோலயும் வந்து அந்த ஒரு விஷயத்தையும் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாரி கடவுளுக்கு மிக மிக அருகில ஒரு மனசு வந்து அவ்வளோ ஒரு ஈடுபாடோட இருக்கிற ஒருத்தருக்கு, முருகப்பெருமான் இந்த தகுதிய குடுத்து, அவங்க வழியா சில விஷயங்கள இப்ப நமக்கு சொல்றார். இப்போ அது எப்படின்னா, இந்த சகோதரர் வந்து பங்குனி உத்திரத்துக்காக ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரு. என்னன்னா, நாக்குல வேலால அலகு குத்தி, பால் குடம் எடுக்கறக்கு இவரு வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரு. ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு இவர் வேண்டுதல் வச்சது பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஒரு 4, 5 நாளுக்கு முன்னாடி. ஸோ இவரு வேண்டுதல் வச்சு 2 நாள் கழிச்சு இந்த கனவு வருது. இவரு அம் அ கனவுல வந்து எங்க இருக்காரு அப்டின்னா, வடபழனி முருகன் கோயில்ல கொடிமரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. அங்க உட்கார்ந்துட்டு இவரு வந்து இவரோட கஷ்டங்கள பத்தி நெனச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் கனவுல. அப்போ அ ஒரு குரல் கேக்குது. அது யாரோட குரல்னா, ஒரு சின்ன பையன். கிட்டத்தட்ட ஒரு 8 வயசு இருக்கும் அப்டின்னு சொல்றாரு. அந்த சின்ன பையன் பார்க்கறக்கு எப்படி இருக்காங்க அப்டின்னா, ஒரு ட்ராயர் போட்டிருக்காரு. இடுப்புல வந்து ஒரு துணி, ஒரு துண்டு மாரி கட்டியிருக்காரு. அ பச்சை கலர்ன்னு சொன்ன மாரி எனக்கு ஞாபகம். ஒரு துண்டு மாரி கட்டியிருக்காரு. கழுத்துல ஒரு பூ மாலை போட்டிருக்காரு. கையில பார்த்தீங்கன்னா, வெள்ளியிலான ஒரு வேல் வச்சிருக்காரு. துரு 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 அப்படின்னு இருக்காரு. நல்லா முகம் வந்து கொழு கொழு கொழுன்னு அப்படியே அவ்வளோ சப்பியா இருக்கு. இதுதான் இவர் வந்து கனவுல பார்த்த அந்த பையன். அந்த பையன் துருதுருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இவர்கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு அதிகார தோரணையில அந்த மாரி ஒரு குரல்ல, "என்ன நீ கேட்டா உடனே குடுத்துருவானா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவருக்கு ஒண்ணும் புரியல. அப்போ நிமிர்ந்து அந்த பையன பார்த்தா, "என்ன இந்த குட்டி பையன் இப்படி வந்து கேட்குறான்?" அப்படின்னு பார்த்துருக்காரு. அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கான், ம் "நீ போயி வேல் பிச்சை எடு போ. போ போய் வேல் பிச்சை எடு. அப்பதான் உனக்கு உன் கஷ்டம்லாம் போகும்." அந்த மாரி ஒரு இதுல தோரணையில சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒண்ணும் புரியல. இவருக்கு வந்து அது பேசுறது முருகன் அப்படிங்கிறதே வந்து தெரியல, கனவுல. அப்போ இவரு வந்து சொல்றாரு, அந்த பையனையே வந்து வாடா, போடான்னு தான் கூப்பிடுறாரு. "என்னடாப்பா, என்னப்பா இப்படி சொல்ற? வேல் பிச்சை எடுடா" அப்படின்னா, "ஆமா, 5 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட பிச்சை எடுத்து, அந்த காசுல வாங்கி தான் நீ வேல் வாங்கி தான் என்னோட கோயிலுக்கு கொண்டு வரணும்" அப்படின்னு சொல்றாப்படி.
இவருக்கு அப்பயும் புரியல. "எப்படிப்பா மத்தவங்ககிட்ட வந்து நான் வேல் அளவு குத்துறக்கு எப்படி நான் போய் காசு கேட்க முடியும்?" அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு வந்து அந்த பையன் சொல்லியிருக்கான், "நீ உண்மையான முருக பக்தர்கள்ட்ட போய் வேல் பிச்சை எடுக்கணும்." அப்படின்னு அதிகாரமா சொல்லியிருக்காரு. அவரு அடிக்கடி சொன்ன வார்த்தை வந்து வேல் பிச்சை, வேல் பிச்சை. அந்த வார்த்தை வந்து அவர் அவ்ளோ தடவ வந்து உச்சரித்தாரு அப்படின்னு சொல்றாரு. நீ நீ தூரத்தில கூட இருப்பாங்க. எங்க வேணா இருப்பாங்க. ஆனா உண்மையான முருக பக்தர்கள்ட்ட போயி நீ கேட்டேன்னா, 5 நிமிஷத்தில உனக்கு வேணுங்கிற பணத்த குடுப்பாங்க. அந்த பணத்திலருந்து நீ வேல் வாங்கி, அத தான் நீ அலகு குத்தணும். அதே மாரி ஒவ்வொரு வருஷமும் அந்த 5 பேரையும் நீ வந்து நெனச்சுட்டு வருஷா வருஷம் அந்த வேல தான் நீ எனக்கு சந்நிதிக்கு கொண்டு வரணும்." அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான். அப்போ அந்த கையில இருந்த வேல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பையனோட கையில இருந்தது வெள்ளி வேல். அத வந்து பார்த்துருக்காரு. இத விட என்னன்னா, அந்த பையன் சொன்ன காரணம் என்னன்னா, "நீ 5 பேருகிட்ட நீ காசு வாங்கி, அத வேல் பிச்சை வாங்கி, நீ வந்து நீ என்னோட சந்நிதிக்கு கொண்டு வர அப்படின்னா, அந்த 5 பேர்த்தோட கர்ம வினை, அதாவது அவங்களோட முன் வினை கொஞ்சம் குறையும். உன் வழியா அது வந்து குறையிறதுனால, உனக்கு அடுத்த பிறவியில மனித பிறப்பு கிடைக்கும்." அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அந்த பையன் வந்து இப்படி சொல்லிட்டு, அ அங்கேயும் இங்கேயும் ஓடியிருக்காப்படி, அப்படியே மறைஞ்சு போயிட்டாப்படி. அப்போ அந்த கொடிமரத்துக்கிட்ட இவரு உட்கார்ந்தபோது, கனவுலயே அந்த கொடிமரத்த சுத்தியும் பயங்கரமா அடர்த்தியா ஒரு கற்பூர வாசனை அடிக்கிறத இவரு ஃபீல் பண்ணியிருக்காரு. அதோட கனவு முடிஞ்சிருச்சு. காலைல எந்திரிச்சோனே இவருக்கு அப்படியே எல்லாமே புரியுது. ஸோ வந்தது முருகர். முருகர் வந்து தான் வேல் பிச்சையா எடுத்து தான் அந்த வேல வந்து அலகு குத்த சொல்றாருங்கிறது புரியுது. அதே மாரி வருஷம் வருஷமும் அதே வேல தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் கிளியரா சொல்லிட்டாரு. அது வந்து ஒரு 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 அதிகார தோரணையோட ஒரு உத்தரவா குடுத்தது இவருக்கு புரியுது. இப்போ என்ன பண்றது? ஏன்னா இது எப்படி எல்லார்ட்டயும் வந்து சொல்லி அந்த காசு வாங்குறது அப்படின்னு யோசிக்கும்போது, யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இவர தைப்பூசத்துக்காக ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வேல்மாறல் படிக்க சொன்ன ஒரு அக்கா தான் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்க. உடனே அவங்களுக்கு உடனடியா அவங்கள மீட் பண்ணி, இது மாரி அப்படின்னு சொல்லி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ம் இவங்க ஆக்சுவலா வந்து கால் தான் பண்ணியிருக்காங்க. அந்த கால் பண்ணும்போது அக்கா வந்து அந்த கால வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர பார்க்கறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் சம்மந்தமா மெசேஜஸ் வரும் இல்லைங்களா? ஷார்ட்ஸ் வீடியோல வரும்ல, அந்த மாரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதில என்ன வந்திருக்குன்னா, "முக்கியமான ஒரு தொலைபேசி அழைப்ப நீ வந்து தவற விட்டுட்ட. நீ அது வந்து திரும்பியும் வந்து அது என்னங்கிறது பாரு" அப்படிங்கிற மாரி ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் வந்து இப்ப எனக்கு ரிட்ரீவ் பண்ண முடியல. அத எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இது என்ன இப்படி வந்திருக்கு? அப்படிங்கும்போது தான், அப்போ அந்த பையன் வந்து பேசுறாப்படி, "இது மாரி எனக்கு கனவு வந்ததுக்கா. நீங்க தானே வேல்மாறல் வந்து நீங்க படிக்க சொன்னீங்க. அதனால எனக்கு உங்க ஞாபகம் வந்தது." அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அக்காவுக்கும் பயங்கர ஆச்சரியமாயிருச்சு. இது என்ன முருகன் வந்து வேல் பிச்சை எடுக்க சொல்றாங்க, அ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, மடிப்பிச்சைக்கே என்ன பலன் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ வேல் பிச்சை வந்து முருகப்பெருமானாவே வந்து எடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதில கண்டிப்பா பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என் ஞாபகம் வந்துச்சு. ஸோ எனக்கு சொன்னாங்க. அப்புறம் அப்படி இப்படியே பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு 5 பேர் சேர்ந்து, அ அ அவருக்கு வந்து முறையா அவர ஒரு காவி வேட்டி வாங்கிட்டு வர சொல்லி, காவி துண்டு வாங்கிட்டு வர சொல்லி, முறையா ஒரு யாசகம் மாரி நாங்க அத வந்து பண்ணிட்டோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இதில முருகப்பெருமான் இதில வந்து நெறைய விஷயங்கள் பொதிச்சு வச்சிருக்காரு. 1 பங்குனி உத்திரமுக்கு அவரு வேண்டின அந்த விஷயம். அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கு அப்படிங்கிறக்கு சாட்சியா வந்து கனவுல வந்து இது சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஆரம்பிச்சது அவரு பங்குனி உத்திரமுக்கு வேண்டுதல் வச்சது தான். ஸோ நமக்கு வேணுங்கிற வந்து நம்மளுடைய வாழ்க்கையில மேபி அ ரொம்ப நாளா நிறைவேறாத விஷயங்கள் இருக்கலாம். சில கஷ்டங்கள் இருக்கலாம். அதுக்காக வேண்டுதல் வந்து கண்டிப்பா பங்குனி உத்திரமுக்கு வைக்கலாம். இது வந்து முருகப்பெருமான் ஆசீர்வாதம் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு இதுலருந்து புரியுது. இது நம்பர் 1. அடுத்தது வந்து நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, வேல் பிச்சையா வாங்கி அந்த வேல நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது எனக்கு இது வந்து ரொம்ப புதிதான ஒரு விஷயம். இது வந்து அந்த வேல இப்போ இந்த தம்பி என்ன பண்றாரு, இவரு வந்து அலகு குத்திட்டு அலகு குத்துறதுக்காக அந்த வேல யூஸ் பண்ண போறாரு. ஆனா, அலகு குத்தாத சாதாரணமா நம்ம வந்து
யாசகம் வாங்கி ஒரு வேளை வாங்கலாம். அத வாங்கி ஆனா அது கோயில்ல சாத்தணும். நம்ம வீட்ல எடுத்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு 2வது புரிதல். ஏன்னா, முருகப்பெருமானே சொன்னது, அவங்களுடைய முன்வினைய வந்து நீ அந்த காசு வழியா வாங்குற. அது வந்து உன் வழியா எனக்கு வந்து வ என்கிட்ட வந்து அது கழியுது அப்படிங்கிற மாரி மீன் பண்ணி தான் அவர் சொல்றாரு. அப்போ நம்ம யார்கிட்டயாவது யாசகம் வாங்கி நம்ம வந்து வேல் வாங்குனோம் அப்படின்னா, அத வீட்ல கண்டிப்பா வச்சுக்க கூடாது. அத வந்து கோயில்ல நம்ம கண்டிப்பா அ வந்து இந்த வேல சாத்திரணும். இப்போ வீட்ல நம்ம யாராவது கிஃப்ட்டா தர்றது வேற, நம்ம யாசகமா வாங்குறது வேற. அந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கனவுல இருந்து அ அவ் அ எனக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியுது அப்டின்னா, மத்தவங்கள கர்மா நம்ம வழியா கழியுது அப்டின்னா, அதுக்கு முருகப்பெருமான் வந்து சில சில வரங்கள் குடுக்குறாரு அப்டிங்கிறதும் இது ரொம்ப ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. ரொம்ப எப்டி சொல்றதுன்னா, ஆதாரப்பூர்வமா தெரியுது. அம் ஏன்னா, அ அத் அந்த பையன் வந்து அளவு குத்துறதே அவருடைய கஷ்டங்கள போக்குறதுக்காக தான், அவருடைய கர்ம வினைய தீர்க்கிறதுக்காக தான். அவர் எதுக்கு மத்தவங்க கிட்ட வாங்கி அவங்களோட கர்ம வினைய இவர் வழியா குறைக்கணும்? ஏன் முருகப்பெருமான் அப்படி ஒரு வழி சொல்றாரு அப்படின்னா, ஸோ மத்தவங்க கர்மாவை குறைக்கிறதுக்கு நம்ம வழியா இருக்கும்போது, நமக்கு அதற்கான ஒரு பிரதிபலன அவரு குடுக்குறாரு. இதுவும் தெளிவா நமக்கு தெரியுது இந்த கனவுலருந்து. ஸோ, அடுத்தவங்க கஷ்டத்த வந்து குறைக்கிறதுக்கு ஒரு வழியா நம்ம இருக்கும்போது, அதுக்கான பலன் கண்டிப்பா நமக்கு உண்டு. அதுவும் வந்து நமக்கு புரியுது. இது வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அதுல வந்து இன்வால்வ் ஆகலாமா? வேண்டாமா? அப்படின்னு யோசிச்சா, இந்த பாயிண்ட்ட நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கங்க. முருகப்பெருமான் வந்து அத வந்து ஆதரிக்கிறாரு. அத ரொம்ப என்கரேஜ் பண்றாரு. அதே மாரி அவரு இன்னொரு விஷயம் சொல்றாரு. வருஷம் வருஷம் நீ வந்து அவங்க அந்த 5 பேர நெனச்சு, அது வந்து நீ அந்த வேல வந்து என் சன்னதிக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க வந்து அவரு நெனைக்கிற இன்னொரு விஷயம், நமக்கு பாடம் புகட்டுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நன்றி. அதாவது என்னதான் அது யாசகம் கேட்டு வாங்கி பெற்றாலும், அது வந்து வருஷம் வருஷம் நீ அந்த வேல வந்து கையில எடுத்து என் சன்னதிக்கு நீ கொண்டு வரும்போது, அவங்கள நெனச்சுக்கோ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. ஸோ நம்ம லைஃப்ல வந்து நம்ம இந்த மாரி உதவி பண்ண யாருடைய நன்றியும் நம்ம வந்து மறக்கக்கூடாது அப்படிங்கிறது இங்க புரியுது. ஸோ இந்த கனவுலேருந்து உங்களுக்கு வேற என்ன புரியுது அப்படிங்கிறதையும் நீங்க வந்து நோட் பண்ணுங்க. அதே மாரி அந்த சகோதரர் வந்து அந்த வேல் முருகப்பெருமான் கையில இருந்த அந்த வேல் மாரியே கடையில போய் பார்த்துருக்காரு. என்ன அது அப்படின்னா, அவர் முறையா யாசகம் வாங்கும்போது முருகப்பெருமான் அருள் அவருக்கு வந்துருச்சு. அப்போ வந்து முருகப்பெருமான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அ "நீ இந்த 5 பேரையும் வச்சு பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரு அன்னதானம் போடு. அந்த அன்னதானத்துக்கு நான் வருவேன்." அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது வந்து இந்த இந்த இது எனக்கு உண்மையா ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. நீங்க வந்து இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? முருகப்பெருமான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம். அதையும் நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த பங்குனி உத்திரத்துக்கு ஒருவேள நீங்க வந்து தீராத துன்பத்தில இருக்கோம். இத நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தா, அ அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க ஒருவேளை இதே மாரி 5 பேர்கிட்ட யாசகம் வாங்குனீங்க அப்படின்னா, அந்த வேல வீட்ல வச்சுக்காதீங்க. அது கண்டிப்பா கோயில்ல சாத்திருங்க. அதே மாரி அவர் ஏன் 5 பேர்ன்னு சொன்னாருன்னு தெரியல. நமக்கு முருகப்பெருமான்னாலே நமக்கு 6 பேரு தான். ஆனா வந்து எப்படி அது 5 அப்படின்னு தெரியல. இந்த சகோதரரோட சேர்ந்து 6 பேரா அப்படிங்கிறதும் தெரியல. என்ன மீன் பண்றாருன்னு உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சா, அது கண்டிப்பா சொல்லுங்க. இதுல உங்களோட கேள்விகள் என்னங்கிறது கமெண்ட்ல போடுங்க. பங்குனி உத்திரம் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க போடுங்க. தேவைப்பட்டா இன்னொரு வீடியோ நான் வந்து செப்பரேட்டா குடுக்குறேன். அந்த சகோதரர் மூலமா நெறைய விஷயங்கள் முருகப்பெருமான் சொன்ன விஷயங்கள் வெளிய நமக்கு தெரிஞ்சதுக்கு உண்மையா அத நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். அதே மாரி அவருக்கு ஒரு நன்றி. முருகப்பெருமானுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நமக்கு ஒரு விஷயத்த வந்து இப்ப சொல்லிக் குடுத்துருக்காரு. காரண காரியத்தோட நமக்கு வந்து அது புரிய வச்சிருக்காரு. ஸோ வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாரி ஆச்சரியப்படுற மாரி முருகன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இன்னும் நெறைய காத்துட்ருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.